أعوذ بالله من الشيطان الرجيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا அகிலத்தின் அதிபதி அருளாளன் அன்பாளன் ஆற்றல் மிகுந்த நமது இரட்சகன் அல்லாஹ் தனது அருள்முறையில் இவ்வாறாக கூறுவான். நிச்சயமாக தொழுகை பல்வேறு ஆயத்துகளை தொழுகையின் விஷயத்தில் கூறும் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா என்ற வசனத்தின் மூலம் நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்கள் மீது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்பதாக சொல்லுவார். மேலும் அத்தொழுகையின் தன்மை பற்றி பேசும் ரப்பல் ஆலமீன் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை வெறுக்கத்தக்க தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் தடுக்கும் என சொல்லுவான். மனிதனை தீய வெறுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் பாவங்களை விட்டும் தடுத்து அவனை புனிதனாக மாற்றும் தன்மை தொழுகைக்கு உண்டு என்பதாக கூறும் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களில் அதிகமாக தொழுகையினுடைய தன்மைகள் பற்றி, தொழுகையினுடைய அவசியம் பற்றி, தொழுகையினுடைய சிறப்புகள், பயன்கள், பலன்களை பற்றி எல்லாம் கூறுவான். அதில் ஒரு வசனத்திலே நிச்சயமாக தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் அல்லாஹ்விடம். தொழுகை அடியார்களுக்கு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத் தந்து அடியார்களை சமூகத்திலும் சரி, இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி, மறுமையிலும் சரி உயர்த்தும், உயர்வடைய செய்யும், உயர்ந்த இடத்தை அடைய செய்யும் என்பதாக கூறுவான். அதன் தொடரிலே இது போன்ற பல நூற்றுக்கணக்கான இறைவசனங்கள் மற்றும் நமது இறைவனின் இறுதி தூதர் நமது இதயத்திலே நாம் வைத்து என்றும் போற்ற வேண்டிய தகுதிக்கும் உரிமைக்கும் உடைய உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை எல்லாம் ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்த பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தொழுகையில் 12,000 விஷயங்களை வைத்துள்ளான். தொழுகையில் 12,000 விஷயங்களை வைத்துள்ளான். அவற்றை அடியார்கள் லேசாக செயல்படுத்துவதற்காக, இலகுவாக அதன் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக 12,000 விஷயங்களை 12 விஷயங்களிலே சுருக்கி அமைத்துள்ளான் என நமக்கு சொல்லி காட்டி அவற்றை முழுமையாக நாம் பின்பற்றி வாழ்வோமேயானால் தொழுகையில் அடங்கியிருக்கும் 12,000 நன்மைகளையும் நாம் அடைய முடியும் என்பதை நமக்கு அறிய தருவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த சில தினங்களாக அல்லாஹ் 12,000 விஷயங்கள் உள்ள தொழுகையை 12 விஷயங்களில் சுருக்கி அமைத்து தந்தானே, அவற்றில் முதலாவது தொழுகையினுடைய அறிவு, இரண்டாவது ஒது செய்தல், மூன்றாவது உடையை நன்முறையில் அணியுதல், நான்காவது நேரம் அறிதல், ஐந்தாவது தொழும்பொழுது கிப்லாவின் திசையை முன்னோக்குதல், ஆறாவது தொழுகைக்காக நியத்து செய்தல், ஏழாவது தக்பீர் தஹ்ரீமா கட்டுதல், எட்டாவது நிலைநிறுத்தல், ஒன்பதாவது குர்ஆன் ஓதுதல் ஆகிய 9 விஷயங்களையும் நாம் கடந்த சில தினங்களாக சற்று விளக்கத்துடன் பார்க்கும் பாக்கியத்தை தந்தான். எஞ்சிய 3 விஷயங்களையும் இன்று நாம் அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்து இறை அருளையும் இறைவனையும் அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 10வது அல்லாஹ் ருக்கூ செய்வதை 1000 செயல்களுக்கு சமமான இடத்தில் வைத்துள்ளார். ஒரு மனிதர் தொழுகிறார், அது பர்தாகட்டும், சுன்னத்தாகட்டும் அல்லது வாஜிபாகட்டும், நஃபிலாகட்டும், எத்தொழுகையாக இருந்தாலும் அத்தொழுகையிலே மேற்கூறிய விஷயங்கள் இடம்பெற வேண்டும். அத்துடனே ருக்கூ செய்ய வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திற்கும் ஒரு ருக்கூ செய்ய வேண்டும். ருக்கூஇலே சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற தஸ்பீஹ் ஓத வேண்டும். தஸ்பீஹ் ஓதுவது என்பது அடுத்த கட்டம். ஆனால் ருக்கூ செய்து ஆக வேண்டும், குனிந்து ஆகவே வேண்டும். அந்த ருக்கூஇலே பருக்கூ அல்லாஹ் பல இடங்களிலே சொல்வார், நீங்கள் ருக்கூ செய்யுங்கள். ருக்கூ செய்யக்கூடிய மக்களுடன் இணைந்து நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்று சொல்லுவார். ஆக 10வது ருக்கூ செய்தல்.
11வது சஜிதா செய்வது, இந்த நெற்றியை நிலத்தில் வைப்பது. அது இல்லை என்றால் தொழுகை இல்லை. நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள் என்று சொல்லுவான். இஸ்லாம் ஒரு அற்புதமான இறை மார்க்கம் என்பதை நாம் அறிவோம். அறிவுடையவர்கள் அறிந்து இஸ்லாத்திற்கு வந்துள்ளதே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உலகம் யாரை அறிவுக்கு வழிகாட்டுகிறேன் என கருதி கொண்டிருக்கிறார்களோ, உண்மை எவ்வாறு வேண்டாம் இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவர். அந்த ஐரோப்பிய மக்கள், ஐரோப்பிய தேசத்தவர்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதில் ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள விஷயங்களை அறிந்து இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மை செய்தியை உண்மையான ஊடகங்களை பார்க்கக்கூடிய நாம் அறிகிறோம். உண்மையான செய்திகள் மறைக்கப்பட்டாலும் உண்மை ஒரு நாள் உலகிற்கு வந்தே தீரும், உண்மைக்கு மாறான பொய் அழிந்தே தீரும் என்ற இறைவசனத்திற்கேற்ப இப்பொழுதே நான் உண்மையான ஊடகங்களை பாருங்கள். அவற்றில் ஐரோப்பிய மக்கள் இஸ்லாத்தை நோக்கி நோக்கி வருகிறார்கள். ஆகவே இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலே, பள்ளிவாசல்களிலே தொழுகைக்கு இடமில்லாததின் காரணத்தால் மக்கள் அதிகமாக தொழுக வருகிறார்கள். பள்ளியில் இடமில்லாமையின் காரணத்தால் வாடகைக்கு தேவாலயங்களை விடுகிறார்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்கள், நான் குறைக்காக சொல்லவில்லை, உண்மையை குறைக்கிறேன். அவற்றை வாடகைக்கு எடுத்து அங்கு தொழில் நடத்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் அந்த தீனிலே முழுமையாக வாழும் பாக்கியத்தை தருவானாக. அந்த இஸ்லாம் மார்க்கம் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி 12வது விஷயத்தையும் சொல்லி நிறைவுக்கு வந்து அல்லாஹ்வின் அருளையும் அவனது நெருக்கத்தை மாற வைக்கிறேன். சஜிதா இருக்கிறது அல்லவா, அது நிலத்தில் நெற்றி வைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த நிலையிலும் எதற்காகவும் சஜிதா செய்தல் கூடாது. இஸ்லாமிய பார்வையில் நீ யாருக்கு அதிகமாக நான் கடமையுள்ளவர் யார சொல்லுவா என்று கேட்ட பொழுது, நமது தலைவர் ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது உனது தாய்க்கு என்று சொன்னாங்க. தாய்க்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். நான் என் தாயினுடைய கடமைகளை நிறைவு செய்ய தாங்கள் எல்லோரும் துஆ செய்கள். அல்லாஹ் எனக்கு இதுவரைக்கும் என் தாயை அவன் அருளாலும் ஆரோக்கியத்துடனும் அவனது மறையை ஓதும் நிலையிலும் அவனது கடமைகளை சில நேரங்களை தவிர பிற நேரங்களில் நிறைவேற்றும் தன்மையுடன் கையாக்காக வைத்திருக்கிறான் என்றால் அவன் எனக்கு செய்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவர்களை கொண்டு நான் சொர்க்கம் அடைந்திட, அவர்களுக்கு உரிய உரிமைகளை நான் முறையாக நிறைவேற்றிட நாங்கள் துஆ செய்வேன். தங்களிலே யாருக்கெல்லாம் உயிருடன் தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ அவர்களை பேரிக் கொள்ளுங்கள். இன்று நான் என் தந்தைக்காக ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால், தந்தைக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு அறிஞர் பெருமகன் சொல்லுவார், நீ உன் தந்தைக்கு கைத்தடியாக சொல்லுவார். கைத்தடியாக, ஊன்றுகோலாக, உதவியாக இன்று நான் நினைக்கிறேன். என் தந்தைக்கு உயர்வை உணர்கிறேன். என் தந்தைக்கு நான் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என கருதுகிறேன். அதற்கான நல்ல சூழல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறான். ஆனால் முடியுமா? முடியாது. எனக்கு முடியாது. காரணம், என் தந்தை இந்த உலகில் இல்லை. அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சென்று விட்டான். ஆகவே பெற்றோரை பெற்றிருக்க பெருமக்களே, அந்த பெருமதியை, அந்த வெகுமதியை விலைமதிக்க முடியாததை நாம் அதனுடைய உயர்வை உணர்ந்து செயல்படாமல் உதவி செய்வானாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தந்தைக்கு நீ உன்னுடைய தாய்க்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறாய். பின்பு யாரும் சொல்லலாம், தாய்க்கு சொன்னார்கள். 3 முறை சொன்னார்கள். நீளமான பலருக்கு தெரியும். பின் தந்தை என்று சொன்னார்கள். ஆக நாம் அதிகமாக கடமைப்பட்டிருப்பது பெற்றோருக்கு, தாய்க்கு, தந்தை. அவர்களுக்கு கூட சஜிதா செய்ய மார்க்கம் அனுமதிக்கவில்லை, மாணவி சொல்லவில்லை. ஒரு ஹதீஸிலே இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரேனும் எப்பொழுதும் எதற்காகவோ சஜிதா செய்ய வேண்டும் என அனுமதி இந்த மார்க்கத்தில் இருந்திருக்கவையானால் ஒரு மனைவி அவருடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் ஏவியிருப்பேன். அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். கட்டுப்பட்டு அடிமைப்பட்ட அல்ல, அடிமைப்படுத்துவர் அல்ல பெண்களை, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஏனெனில் மனைவிக்கு சொந்தம் கணவன்.
அதே நேரத்திலே ஆட்களாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவது தாய் என்பது போன்று, பெற்றோர்கள் என்பது போன்று, நம் மனைவியின் சொர்க்கத்திற்கு ஒரு காரணம் பெறுவதை உங்களிலே சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவராக இருப்பவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே தொழுகையில் சஜிதா செய்வது கடமை. அது 1000 விஷயங்களை நமக்கு பலன்களை பெற்றுத் தரும். சஜிதா பற்றி இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 12வது விஷயம் இருப்பு இருத்தல். தஹியாத் இருக்கணும். அது 2 ரக்காத் அந்த ஒரு இருப்பு, 3 ரக்காத் இருந்தால் 2 இருப்பு, 4 ரக்காத்துகள் இருந்தால் 2 இருப்பு. இருப்பு இருக்கிறதும் அந்த 12 விஷயத்துல ஒண்ணு. இந்த 12 விஷயங்களையும் நாம் கடைபிடித்து தொழுகை நிறைவேற்றினால் 12,000 பல விஷயங்கள் பலனை பெற முடியும். அவ்வாறு நாம் நிறைவு செய்து அவ்வாறு நாம் பலனை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். கொஞ்சம் மார்க்கத்தில் இன்ஜினியர் உள்பட ஆர்டிஆர் உள்பட கொஞ்சம் மார்க்கத்தில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்கிறதுக்காண்டி சொல்றேன். இப்போ சொன்னேன் 2 ரக்காத் உள்ள தொழில் எத்தனை இருப்பாங்க, 3 ரக்காத் உள்ள எத்தனை அத்தஹியாத் வச்சுக்கிறேன் எத்தனை இருப்பு, 4 ரக்காத் உள்ள எத்தனை இருப்பு. நான் சொன்ன மூலையுமே ரக்காத்து கூடுது இருப்பு குறையுதா? 2 ரக்காத்துக்கு 1, 3 ரக்காத்துக்கு 2, 4 ரக்காத்துக்கு 2 ஒரு தொழுகை இருக்குங்க. ஆயிரம் சாப்பிட்டா யார் வேணாலும் சொல்லுங்க, மட்டும் இதில் தகுதி. ரக்காத்து குறை இருக்கும், இருப்பு கூட வரும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொன்னாலே போதும். நான் விவரிச்சிருக்கேன். மக்ரிபுடைய தொழுகையில இமாம் ஜமாத் நடக்கும்போது ஒரு 2வது ரக்காத்துல இருப்புல அவர் 2வது ரக்காத்துல இருப்புல சேர்றார். நம்மளால அப்படி சேர்றது இல்லை ஐயா. அப்பதான் வேகமா விடுறாரு. 3வது ரக்காத்துல வைத்திருக்கணும்னு சொல்லி கையை நல்லா இருந்த கையை அவுத்துட்டு கட்டிக்கிட்டு இருப்பார். அப்ப அது சரியா? இப்ப 3வது ரக்காத்துல 3 ரக்காத்து உள்ள தொழுகையில 4 இருப்பு வரும். எப்படி? இமாம் 2வது ரக்காத்து இருப்புல இருக்கும் போது போய் சேர்த்துட்டு அது அவங்க ரக்காத்தே இல்லை. 3வது ரக்காத்துக்கு இமாம் எந்திரிச்சு சொல்றாரு. அப்படித்தானே? இவர் 2வது ரக்காத்துக்கும் ஒரு இருப்பு இருக்கும். 1 ரக்காத்துக்கு இருக்கணும், 2வது ரக்காத்துக்கு இருக்கணும், 3வது ரக்காத்துக்கு இருக்கணும். அப்ப 3 ரக்காத்து 4 இருப்பு வந்துருச்சா? மாதிரியான விஷயங்களை அறிந்து செயல்பட அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல்